Hello friends, welcome to Guru Plus. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு செயலி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் தான். யார்கிட்ட எல்லாம் மொபைல் இருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப்ன்ற ஆப் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய குரூப்பில் அனுப்பிச்சிட்டு இப்போலாம் வந்துட்டு கேட்டிங்கன்னா நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அப்போது எப்போ பார்த்தாங்க அப்படின்றது தெரியணும். அந்த குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பின மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபோன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இன்ஃபோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கொண்டு நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரியணும் அப்படின்னா, இங்கே எங்கே வந்துட்டுருக்கீங்கன்றது தெரியணும் உங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ் ட்ராக்கிங் பண்ணலாம். நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்கன்றதை வாட்ஸ்அப் வழியாகவே லைவ் ட்ராக்கிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ யாருக்கு லைவ் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்டாச் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னா லொக்கேஷன் மட்டும்தான் ஷேர் ஆகும். ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு ஷேர் ஆகணும், 15 மினிட்ஸா, 1 ஹவரா, 8 ஹவரா, அதுக்கப்புறம் அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 8 AM வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நான் எங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். ஸோ அடுத்தது உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிங்டோன் வைக்கணும், நோட்டிஃபிகேஷன் டோன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் யார்கிட்டேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத. ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்கள ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷனான்னு கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டோன் கேட்குது. ஸோ இதில் என்ன டோன் வேணுமோ அந்த டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேஷன் வேணுமா அண்ட் பாப்அப் நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்போ அந்த ஸ்க்ரீனில் மெசேஜ் வரணுமா வரக்கூடாதா, இல்லை எப்பயுமே வரணுமா, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது லைட் என்னென்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்ன கலரில் உங்களுக்கு வரணும். ஸோ அதே மாதிரி உங்கள் கால், அந்த காண்டாக்ட்லேருந்து வர காலுக்கு என்ன ரிங்டோன் வரணும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இப்போ ஒரு குரூப்பில் அகைன் உங்களுக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த குரூப்பில் வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த குரூப்பில் இருக்க மெசேஜ் மட்டும் பார்க்காம இருக்கலாம். நமக்கு தேவையானப்போ பார்த்துக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மியூட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ 8 ஹவர்ஸா, 1 வீக்கா, 1 இயரா, ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஷோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. ஆனால் குரூப்லேருந்து மெசேஜஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வர்றப்போ ஓப்பனாக தெரியுது, பப்ளிக்கில் மெசேஜ் வர்றதெல்லாம் தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா பாப்அப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அது நோ பாப்அப் கொடுத்தீங்கன்னா எப்போயுமே அந்த பாப்அப்பில் மெசேஜ் வராது. இல்லை ஆல்வேஸ் ஷோ பாப்அப்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ குரூப்பில் ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பணும். அவங்க அனுப்புன மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்பணும். ஆனால் அந்த குரூப்பில் தெரியக்கூடாது. பர்சனலாக அனுப்பணுன்னா அந்த பர்சனோட சேட்டை ஓப்பன் பண்ணி தான் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த குரூப்பில் அந்த பர்சனோட சேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு 3 டாட் வருது இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ரிப்ளை ப்ரைவேட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு மெசேஜ் போகுமே தவிர கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா குரூப்புக்கு மெசேஜ் போகாது. ஸோ அடுத்த ஆப்ஷன், வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பிக்சர்ஸ், ஃபார்வேர்டட் பிக்சர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கேலரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேலரியில் ஷோ ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அப்படி வந்து தெரியக்கூடாது, வாட்ஸ்அப்பில் வர இமேஜஸ் வாட்ஸ்அப்போடு இருக்கட்டும், அது வந்து எனக்கு கேலரியில் இருக்கிற காமிக்க தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே சேட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சேட்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி ஆனில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் ஃபோனோட கேலரியில் என்ன ஆகாது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வர்ற இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகாது. ஸோ அடுத்தது உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது. ஸோ இந்த வால்பேப்பர் நமக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சேட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வால்பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சாலிட் கலர், உங்களுக்கு எதாவது கலர் எதாவது சேஞ்ச் பண்ணால் அந்த கலர் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வால்பேப்பரில் டிஃபால்ட் இருக்கும். நோ வால்பேப்பர் அப்படின்னா எந்த வால்பேப்பருமே இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளைனாக இருக்கும். ஸோ இல்லை வால்பேப்பர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வால்பேப்பருக்குள்ளே வால்பேப்பர் லைப்ரரி கூட இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வால்பேப்பராக. ஸோ இல்லை உங்கள் கேலரியில் இருக்கிற உங்கள் ஃபோட்டோ தான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், கேலரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த இமேஜோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கிடச்சிரும், செட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த மெசேஜ், உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும், ரைட் தானே? ஸோ அப்படி இல்லாமல் ஒரிஜினலாக ரியல் இமேஜ் குவாலிட்டி குறையாமல் அனுப்புனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாச்மெண்ட்டில் அனுப்பலாம் இமேஜை. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பட்டன் செலக்ட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இமேஜில் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஸோ எந்த ப்ரௌஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இமேஜ் செலக்ட் பண்ணமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு சென்ட் ஆகும். இந்த கிளாரிட்டியும் குவாலிட்டியும் குறையாது, அப்படியே வந்து உங்களுக்கு என்னது ஒரிஜினலாக நீங்கள் எடுத்த இமேஜை உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸை சில பேர் பார்க்கணும் இல்லை சில பேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் போய்க்கோங்க. ஸ்டேட்டஸ் போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதில் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, மை கான்டாக்ட்ஸ். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம கான்டாக்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ யாருக்காவது வந்து பார்க்கக்கூடாது அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாதுன்னா அப்போ எக்ஸப்ஷன் கொடுத்துக்கலாம், அவங்க மட்டும் பார்க்க முடியாது. இல்லை ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பர்சன் மட்டும்தான் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா யாருக்கு வந்து வேணுமோ அந்த பர்சன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணலாம், ஷேர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம செலக்ட் பண்ண பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும், வேறு யாரும் நமக்கு பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய வந்து ஆடியோ மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா பப்ளிக்கில் ஓப்பனாக வந்து கேட்க முடியாது, ஏன்னா லவுடாக அது வந்து எதாவது கேட்டுட்ருக்கும், என்ன அனுப்புனாங்கன்றது தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எஃப்பி ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு ஆடியோ மெசேஜ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். லவுட் ஸ்பீக்கரில் வந்து என்ன ஆகாது, அந்த ஆடியோ மெசேஜ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ அடுத்தது ஸ்டிக்கர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை காலையிலலாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி கிளிக் பண்ணுங்கள். ஸோ எமோஜியில் பாருங்கள் ஜிஃப் ஸ்டிக்கர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னது, இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டிக்கர் பேக்கேஜ் காமிக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அந்த பேக்கேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்கு. எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து கூகுளில் வந்து ஒரு வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு அந்த க்ரோமில் போய் ஷேர் கொடுப்போம். அப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ணலாம், இந்த ஜி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ என்னன்னு சொல்லி கேட்கும், அந்த இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி இங்கே ரிசல்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எந்த நியூஸ் வேணும், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷேர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே நார்மலாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைக் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா
லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சென்டுன்னு எப்போ கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். இல்லை அந்த மெசேஜ் வந்து வேணாம், ஆடியோ மெசேஜ் வேணாம்னா கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ குரூப்பில் ஆட் பண்ணால் நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாருக்கும் பப்ளிக்காக எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதுக்கு பதிலாக எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பணும், ஆனால் தனித்தனியாக அவங்களோட சேட்டில் வந்து போகணும், குரூப்பாக வந்து போகக்கூடாது, ஆனால் ஒரு டைம் தான் சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ப்ராட்காஸ்ட் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் கிரியேட்டட் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 5 ரெசிபின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களோட ஓன் சேட் விண்டோவுக்கு தான் மெசேஜ் போகுமே தவிர குரூப்பாக வந்து போகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக மெசேஜ் அனுப்புறது, ஆனால் சிங்கிள் மெசேஜில் அனுப்புறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து யாரெல்லாம் வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், குரூப் நேமை வந்து டேப் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் இன்ஃபோ மேலே எடிட் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் யாரெல்லாம் சென்ட் பண்ண முடியும், ஒன்லி அட்மின் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அட்மின் மட்டும்தான் அந்த குரூப்ல இருந்து மெசேஜ் பண்ண முடியும், மற்றவங்க ரீட் மட்டும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.